ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் திருச்சபையின் சார்பாக நான் இங்கு கூடி வந்திருக்கிற அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். On behalf of Tamil Church of New South Wales, I welcome everyone who have gathered here and also those who have joined through Zoom in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இந்த ஆராதனைக்கு தொடக்கமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு சிறு கதையோடு நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். Let us open this evening prayer with a short story which will be more interesting, I think. ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, a big factory. So many are working. நிறைய பேர் அதில் வேலை பார்க்குறாங்க. There will be a watchman outside to check everyone when they leave the factory. வெளியில் போகிற ஒவ்வொருவரையும் ஒரு காவலாளி பரிசோதித்து அனுப்புவான். ஏனென்றால் அவர்கள் எதையும் திருடி கொண்டு போகக்கூடாது. So that they should not steal anything from the factory. So many were working. நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. 5 மணிக்கு வேலை முடிந்தது. எல்லாரும் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆய் வெளியே போகிறார்கள். கடைசியாக at last one man came with a wheelbarrow. ஒரு மனிதன் ஒரு சின்ன தள்ளு வண்டியை தள்ளி கொண்டு வரான். அந்த வண்டி என்னன்னா ஏதேனும் வெயிட்ஸை தூக்கிட்டு போகிற ஒரு சின்ன வண்டி, ஒரு wheelbarrow. அதில் ஒரு சின்ன பெட்டி இருந்தது. There was a small box inside the wheelbarrow. The watchman asked, the security asked him, what are you taking in the cart? நீ என்ன கொண்டு போகிறாய்? I am taking a small box. ஒரு சின்ன பெட்டியை தான் நான் எடுத்து கொண்டு போகிறேன். I can see that you are taking a small box. But what is inside that box? அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கு? What are you taking with you? என்ன கொண்டு போகிறாய்? அப்போது அவன் சொல்லுகிறான், நாம் வேலை ஸ்தலத்தில் நிறைய sawdust, மரத்தூள் மீதமாகிறது. அதை நாம் குப்பையில் எரிந்து போடுகிறோம். We are just throwing the sawdust in that bin. I need some sawdust for my house. என் வீட்டுக்காக கொஞ்சம் மரத்தூள் தேவைப்படுகிறது. நான் அதை இந்த பெட்டியிலே எடுத்துக்கொண்டு போகிறேன். ஓகே, ஓப்பன் அண்ட் ஷோ மீ. திறந்து காண்பிக்கிறான். வெறும் மரத்தூள். அவன் ஒரு குச்சியை விட்டெல்லாம் பார்க்குறான். He searched the box. Only sawdust was there. Okay, go. அடுத்த நாள், the next day came. அதே போல் சாயங்காலம் இவன் ஒரு வீல்பரோவை தள்ளி கொண்டு போகிறான். அதில் ஒரு சின்ன பெட்டி இருக்குது. What are you carrying inside? The same sawdust. Watchman திறந்து பார்க்குறான். Security opened and saw the box. There was nothing else sawdust. Okay, go. The third day it happened. 3வது நாளும் அது நடந்தது. 4வது நாளும் அது நடந்தது. 5வது நாளும் அவன் அப்படியே போகிறான். ஒரு சின்ன பெட்டி, அதில் sawdust. On the 5th day, இந்த செக்யூரிட்டிக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் நீ நில்லு, ப்ளீஸ் ஸ்டே ஃபார் அ மினிட். என்ன கொண்டு போறேன்னு சொல்லு. வாட் ஆர் யூ டேக்கிங் வித் யூ? ஐ எம் டேக்கிங் எ ஸ்மால் பாக்ஸ் ஃபுல் ஆஃப் sawdust. யூ கேன் செக். ஐ நோ யூ ஆர் டேக்கிங் எ பாக்ஸ் ஃபுல் ஆஃப் sawdust, பட் ஐ ஹாவ் அ டவுட் தட் யூ ஆர் ஸ்டீலிங் சம்திங். நீ எதையோ திருடிட்டு போறேன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. யூ ப்ளீஸ் டெல் மீ வாட் யூ ஆர் ஸ்டீலிங். ஐ won't report to you. நான் அதை என்ன பண்ண மாட்டேன், உன்னை காண்பித்து கொடுக்கவே மாட்டேன். நான் தெரிந்தாலும் அதை ரிப்போர்ட் பண்ணவும் மாட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அன்லஸ் ஐ நோ இட் ஐ cannot sleep. எனக்கு ரொம்ப மண்டை குடைச்சலாக இருக்குது. அதை தெரியாத பட்சத்தில், நீ என்ன கொண்டு போறேன்னு தெரியாத பட்சத்தில் எனக்கு மண்டை குடைச்சலாக இருக்குது. வாட் ஆர் யூ ஸ்டீலிங்? யூ டெல் மீ ஃபர்ஸ்ட் அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், ஐ ஆம் ஸ்டீலிங் த wheelbarrow. அப்போ தினமும் ஒரு தள்ளு வண்டியை தள்ளி கொண்டு போகிறான். அதில் ஒரு சின்ன பெட்டி. ஆனால் தினமும் அவன் எதை கொண்டு போயின்றான்? இப்போ இதையே நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் மேலே நம்ம கவனம் வைக்கிறோம். we are concentrating on small things and we forget the bigger picture. பெரிய காரியங்களை நாம் விட்டு விடுகிறோம். இதைத்தான் ஆண்டவரும் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொன்னார். ஒருத்தலாம் வெந்தயம், சீரகம் இவைகளிலே நீங்கள் தசம பாகத்தை செலுத்தி வேதத்திலே சொல்லப்பட்ட நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். லூக்கால சொல்லும் பொழுது தேவ அன்பையும் நியாயத்தையும் விட்டுவிட்டீர்கள்.
அப்போ we are concentrating on smaller things and we forget the bigger picture. நம்ம உலகத்தில் உள்ள சின்ன சின்ன காரியங்களை கவனிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன பெரிய காரியங்களாகிய, வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களாகிய அன்பு, விசுவாசம், நீதி, இரக்கம், இவைகளை அநேக தரம் மறந்து போகிறோம். ஆதலால் நாம் இனி இரக்கம் செய்வோம். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை let us do what our Lord wants us to do. Let us pray. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா தேவரீர் நல்லவர், உமது கிருபை எந்நாளும் உள்ளது. ஆண்டவரே, நீர் மகா பெரியவர், பலமுள்ளவர், வாக்கு மாறாதவர். இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, உமது சமூகத்திலே வந்து உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரே உம்மை போற்றும்படியாய் நீர் எங்களுக்கு ஒரு தருணம் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் ஜீவனை கொடுத்திருக்கிறீர், பலனை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த கூடுகையை தேவரீர் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. இன்றைக்கு உமது தேவ வார்த்தையை கொண்டு வருகிற உமது பிள்ளையை கர்த்தாவே தேவரீர் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் விண்ணப்பிக்கிறேன். அப்பா, பாடப்போகிற பாடல்கள், வார்த்தைகள், ஜெப தியானம் எல்லாமே ஆண்டவரே உமக்கு பிரீதியாய் இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே குடும்பம் குடும்பமாக ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? டுடே இஸ் a Pentecost day, 50th day from Easter. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாள். அதனால நம்முடைய ஆராதனை முதலாவது பாடலே தேங்க்ஸ் கிவிங். சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தை நாம் இன்றைக்கு பாடலாய் பாடப்போகிறோம். I will enter his gates with thanksgiving in my heart. அவர் வாசல்களில் புகழ்ச்சியோடு நாம் பிரவேசிக்க போகிறோம். மகிழ்ச்சியோடு அவரை துதிக்க போகிறோம். Praise and worship. Because he has made us glad. So we are going to rejoice that he has made us glad.
பல்லாண்டுகளாய் கண்ணை இமை காப்பது போல ஈந்த எண்ணில்லா நன்மைக்காய் என்றும் நாம் போற்றிடுவோம் எம்பெருமான் இயேசுநாதா. அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். எந்தன் பலவீன நேரங்களிலே உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானிரே, எதற்கும் பயமில்லையே. Let us all stand and praise him. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தால் பாதம் பற்றிடுவேன். அடைக்கலமே, உமது அடிமை நானே. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தேவரீர் நல்லவர், உமது கிருபை எந்நாளும் உள்ளது. ஆண்டவரே, எங்கள் துதிகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, வந்த ஒவ்வொருவரையும் உமது பலனினாலும் உமது ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைத்தருளும் அப்பா. ஆண்டவரே, பெந்தகொஸ்தே நாளிலே நீர் உமது ஆவியை ஊற்றினது போல கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயமும் களிப்பாய் துள்ளும்படியாய் கர்த்தாவே உமது அபிஷேகத்தால் நிறைப்பீராக. ஆண்டவரே, பேசுகின்ற தாசரையும் உமது அபிஷேகத்தினாலே நிறைத்து கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை தருவீராக. எல்லாவற்றையும் உமது திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே, ஆமென்.